அமெரிக்க அரசியல்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளும் அவர்களுடைய குரலும் ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. கமலா ஹாரிஸ் போன்றவங்க அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி பதவி அளவுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு அங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதே நேரம் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு பெண் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அரசியல்வாதிய தன்னுடைய ஆட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சிருக்காரு ட்ரம்ப். அவங்க யாரு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம பேச போறது நிம்ரதா நிக்கி கவுர் அப்படிங்கிறவங்க பத்தி தான். அதாவது இப்போ அவங்களுடைய பேர் நிக்கி ஹேலே. நிக்கி ஹேலேனுடைய பெற்றோர் பஞ்சாபை சேர்ந்தவங்க. 1970களில் அவங்க பஞ்சாப்ல இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்றாங்க. அங்க பேம்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்துல தான் அவங்க குடும்பம் வசிக்குது. அங்கதான் நிக்கி ஹேலே பிறக்கிறாங்க. படிச்சு முடிச்சு அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஈடுபடுது. அரசியல்ல அங்கேயும் சாதனை படைக்கிறாங்க. தெற்கு கேரளினா மாகாணத்துடைய கவர்னரா, அதாவது இங்க முதலமைச்சருக்கு இணையான பதவி அங்க கவர்னர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கவர்னர் பதவிக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த சாதனை ரொம்ப சாதாரண நடந்துடல. தெற்கு கேரளினா மாகாணத்துடைய முதல் பெண் மற்றும் முதல் இந்திய வம்சாவளி பெண் அப்படிங்கிற சாதனையை நிக்கி ஹேலே படைச்சாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்ன நிம்ரதா நிக்கி கவுர் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேலே அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுட்டதுனால அவங்களுடைய பேரை நிக்கி ஹேலே அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. நிக்கி அப்படின்னா பஞ்சாபில ஒரு குட்டி பொண்ணு அப்படின்றது தான் பேரு. அதை வச்சுக்கிட்டு நிக்கி ஹேலே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை அவங்க மாத்திக்கிட்டாங்க. நிக்கி ஹேலே அரசியல் மேடைகளில் பேசும்போது தன்னை எப்பயுமே ப்ரௌட் டாட்டர் ஆஃப் இந்தியன் இமிகிரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. அதாவது 1970களில் எங்க அப்பா அம்மா அமெரிக்காவுக்கு வரும்போது நாங்க இருந்த ஊர்ல நாங்க மட்டும்தான் இந்தியர்கள், வேற யாருமே அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போதும் அமெரிக்காவினுடைய அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துச்சு. நாங்களும் இங்க சரிசமமா வளர முடிஞ்சது. அதே நேரம் இந்தியர் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தையும் எங்களால கைக்குள்ள வச்சுட்டு இருக்க முடிஞ்சுச்சு. எங்க அப்பா இப்பயும் டர்பன் அணிஞ்சுக்கிட்டு இருக்காரு, எங்க அம்மா இப்பயும் சாரி கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது அமெரிக்காவினுடைய ஜனநாயகம். அதனால நான் அமெரிக்கர் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு பெருமை கொள்றோம், அதே நேரம் என்னுடைய இந்திய வம்சாவளியை நினைச்சும் நான் பெருமை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த ட்ரம்ப் ஆட்சி 2016 அமைஞ்ச ட்ரம்ப் ஆட்சியில அமெரிக்காவுக்கான ஐநாவின் தூதர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு நாட்டினுடைய ஐநா தூதர் அப்படிங்கிறவங்க சர்வதேச அளவுல அந்த நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, பிரச்சனைகளுக்கு தங்களுடைய குரல் என்ன அப்படிங்கிறத முக்கியமா பதிவு செய்ய வேண்டியவங்க. அப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்பு நிக்கி ஹேலேவுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஐநாவினுடைய தூதர் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுலயும் நிக்கி ஹேலேக்கு முக்கியமான பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அமெரிக்காவை தாண்டி சர்வதேச அளவுல பரிச்சயம் இருந்ததும் அவங்கள ஒரு முக்கியமான தலைவரா அந்த இடத்துல நிலைநிறுத்துச்சு. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது கடந்த ட்ரம்ப் ஆட்சியில ரொம்ப சீரியஸா பார்க்கப்பட்டுச்சு. மோடியும் ட்ரம்ப்பும் கிட்டத்தட்ட நண்பர்கள் போல செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ 2018ல நிக்கி ஹேலே இந்தியாவுக்கு வந்தது ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்பட்டுச்சு. பிரதமர் மோடி நிக்கி ஹேலேவினுடைய சந்திப்பும் ரொம்ப கவனம் ஈர்த்துச்சு. இந்தியா வந்திருந்த அவங்க டெல்லியில இருக்கிற முக்கியமான பகுதிகளை சுற்றி பார்த்தாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கிறதாகவும் இன்னும் மென்மேலும் அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் எடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இது சர்வதேச அரங்கிலையும் முக்கியமான விஷயமா கவனிக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி நிக்கி ஹேலேவை கருதிட்டு இருந்தாங்க. ஆனா 2020ல ட்ரம்பினுடைய ஆட்சி அமெரிக்காவில் முடிவுக்கு வந்தது. எதிர்கட்சி வரிசைக்கு வந்தாங்க நிக்கி ஹேலே. இப்போ திரும்பி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா ட்ரம்ப் நிக்கி ஹேலேவை தன்னுடைய ஆட்சியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நிக்கி ஹேலே பண்ண சில விஷயங்களை நம்ம இங்க பேச வேண்டி இருக்கு. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. பல இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க. பலரை பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் அரசு காசா மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. அவங்க ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துறதா சொன்னாலும் அங்க அப்பாவி மக்கள் பலர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கப்போ மே 2024ல நிக்கி ஹேலே இஸ்ரேலுக்கு போறாங்க. அங்க அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் நடத்தின அந்த தாக்குதல் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கெல்லாம் அவங்க நேரடியா போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க காசா மேல வீசுறதுக்காக இஸ்ரேல் தயார்படுத்தி வச்சிருந்த ஒரு ராக்கெட்ல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஃபினிஷ் தெம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதுறாங்க. இது சர்வதேச அளவுல பெரிய கண்டனத்தை குவிச்சுது. ஃபினிஷ் தெம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது நிக்கி ஹேலேவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை அழிக்கிறதுக்காக நான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, மக்கள் தான் பெரிய அளவுல அங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வாசகத்தை எழுதின மே 2024 வரைக்கும் 15,000 காசா மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை 43,000 இருக்கு. நிக்கி ஹேலேவினுடைய இந்த செயல் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல கடுமையான கண்டனங்களை வாரி குவிச்சிச்சு.
அதுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது இன்னும் பகீரகமா இருந்துச்சு. இஸ்ரேல் காசாவுக்கு அனுப்ப வேண்டியிருந்த அந்த மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. ஐநா சபை உட்பட அமெரிக்காவுமே இல்ல நீங்க அதை தடுக்கக்கூடாது, மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் அவங்கள போய் சேரணும், அதை நீங்க தடுத்து நிறுத்தீங்கன்னா நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஐநா அமைப்பே சொல்லியிருந்தாங்க. ஆனா நிக்கி ஹேலி அந்த மனிதாபிமான அடிப்படையிலான அந்த உதவிகளை காசா மக்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன காரணம், அதை நீங்க அனுப்புனீங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் அதை பறிச்சுக்குவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த உதவிகள் கொடுக்கறதுக்காக சில நேரம் போரை நீங்க நிறுத்தணும் சில நாட்கள், அப்படி நிறுத்தினீங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் திரும்பி ரீஆர்கனைஸ் ஆகி திரும்பி தாக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கான வாய்ப்பே நீங்க கொடுக்க கூடாது, தொடர்ந்து தாக்குதல் நடத்தி சீக்கிரமா அவங்கள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தமா பேசியிருந்தாங்க. அது பெரிய அளவுல அவங்க மேல ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை ஏற்படுத்திருச்சு. இதே நிக்கி ஹேலி ஐநாவினுடைய தூதரா இருந்தப்போ 2018 ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சில்ல இருந்து அமெரிக்கா வெளியேறதா சொன்னாங்க. காரணம், இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மேல நடத்துற தாக்குதலை ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தொடர்ந்து கண்டிச்சுட்டு வந்துச்சு. அதை எதிர்த்து அவங்க அப்பவே வெளியே வந்தாங்க. இஸ்ரேலை மட்டும் நீங்க குறை சொல்றீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் வடகொரியா, ஈரான் இவங்களும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் இந்த கவுன்சில் சரியா கண்டிக்கல, அதனால நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஃபினிஷ் தம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி ஹேலி எழுதுனதுல பெரிய ஆச்சரியமே இல்லை அப்படிங்கிறது 2018 அவங்க செஞ்ச செயல் மூலமா நமக்கு இப்ப தெரிய வருது. சரி, நிக்கி ஹேலியை ட்ரம்ப் நிராகரிக்க இதுதான் காரணமா அப்படின்னம்னா இதுவும் ஒரு காரணம். ஆனா இதை விட முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி இரண்டு கட்சியும் ஒரு அதிபர் வேட்பாளரை நிறுத்துவாங்க. அந்த அதிபர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது தேர்வு செய்யறதுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடக்கும். யார் யாருக்கெல்லாம் அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கட்சிக்குள்ள எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, யாருடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கணும். அப்படின்னா அவங்க ஒரு தேர்தலை சந்திக்கணும். அப்படிப்பட்ட தேர்தலில் ட்ரம்ப்பை எதிர்த்து நிக்கி ஹேலே போட்டியிட்டாங்க. நிக்கி ஹேலே ட்ரம்ப்புக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை அந்த பிரச்சாரத்தின் போது பேசினாங்க. ட்ரம்ப் ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க, ரேசிஸ்ட், பெண்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு கருத்தை பரப்புறவர், அப்படிப்பட்டவர் அதிபராக ஆகக்கூடாது, அதிபர் வேட்பாளராக கூட ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையான நேரடியான தாக்குதல்களை தன்னுடைய பிரச்சாரத்துல வச்சாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிக்கி ஹேலேவால கட்சியில இருக்கிற பெரும்பான்மையினருடைய வாக்குகளை சம்பாதிக்க முடியல. அவங்க அந்த அதிபர் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. அதே நேரம் ட்ரம்ப்புக்கு தன்னுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும் சூசகமா சொல்லியிருந்தாங்க. ஆனா நிலைமை மாற 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 ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகரிக்க ஒரு கட்டத்துல ட்ரம்ப் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுக் கட்சி அறிவிச்சாங்க. வேற வழியே இல்லாம ட்ரம்ப்புக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிச்சாங்க நிக்கி ஹேலே. அதாவது மனநிலை சரியில்லாதவர், வெறுப்பு பேச்சை விதைப்பவர், பெண்களை மதிக்காதவர், ரேசிஸ்ட்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய வாக்களிப்புன்னு சொல்லிட்டு நிக்கி ஹேலேவே தன்னுடைய நிலைப்பாடை மாத்துறாங்க. இது குடியரசுக் கட்சிக்குள்ளேயே நிக்கி ஹேலேவுக்கு ஒரு நெகட்டிவான பிம்பத்தை ஏற்படுத்திடுது. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப்பினுடைய ஈகோவை ஹெவியா அட்டாக் பண்ணிடுது. காரணம், நேரடியான பர்சனல் அட்டாக்கை நிக்கி ஹேலே பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. விரைவில் அவர் தலைமையில் அமெரிக்காவில் ஆட்சி அமைய இருக்கு. அந்த ஆட்சியில் நிக்கி ஹேலேவுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ட்ரம்ப் அது இல்லை, அவங்கள நான் திரும்பி ஆட்சியில சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளம் மூலமா. நிக்கி ஹேலேவும் சோஷியல் மீடியா மூலமா அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்போட வேலையை பார்த்த நாட்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியானது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. நிக்கி ஹேலேவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அவங்களுக்கு டிராபேக்கா அமைஞ்சது. ஒன்று, ட்ரம்ப்பை பத்தி அப்படி பர்சனல் அட்டாக்கா பண்ணிட்டு திரும்ப ட்ரம்ப்புக்கு என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தர்ப்பவாத நிலைப்பாடை வெளிப்படையா சொல்லிருச்சு. இது கட்சிக்குள்ள ஒரு நெகட்டிவான பிம்பத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது கட்சியில இருக்கிற மற்றவங்களை அதிருப்திப்படுத்திடும் அப்படின்ற ஒரு எண்ணம் ட்ரம்ப்புக்கு இருந்திருக்கலாம். இன்னொன்று, ட்ரம்ப்பினுடைய பர்சனல் ஈகோவை டச் பண்ணிட்டாங்க நிக்கி ஹேலே. தன்னை இவ்வளவு தூரம் பேசின ஒருத்தவங்களை எப்படி ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சியில வச்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? ஸோ இந்த 2 விஷயங்களுமே நிக்கி ஹேலேவுக்கு ஒரு பெரிய டிராபேக் அமைஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ அமெரிக்காவில் அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் துணை ஜனாதிபதியா இருந்த கமலா ஹாரிஸை அதிபராக்காம அமெரிக்க மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நிக்கி ஹேலேவை ட்ரம்ப் நிராகரிச்சிருக்காரு. அமெரிக்க அரசியல்ல ட்ரம்பினுடைய ஆட்சி அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமான நகர்வுகள் உலகம் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து விகடன் டிவியில் நம்ம வீடியோஸ் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.